Assalamu alaikum, welcome back to my channel. Previous வீடியோவில் நம்ம blouse cutting வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோவில் அந்த பிளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட்டை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி கீழே லென்த்தில் நம்ம 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருப்போம். அது 1.5 இன்ச்சஸை வந்து நம்ம கீழே 2 ஃபோல்டு பண்ணி மடித்து தைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக்கில் கொடுத்த டாட்டை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு சைடும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 4 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை தான் நம்ம பிடிக்கணும். நீங்கள் டாட் பிடிக்கும்போது அந்த 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹேண்டை ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி நம்ம வந்து பேக் பார்ட்டை கீழே வந்து ஃபோல்ட் பண்ணுமோ அதே மாதிரி தான் நம்ம கையையும் 2 ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ப்ளவுஸோட 2வது கையும் நம்ம 2 ஃபோல்டு பண்ணி தைக்கணும். ப்ளவுஸுக்கு எம்மிங் கொடுப்பாங்க, பட் எனக்கு ஈஸியான மெத்தட் வந்து 2 ஃபோல்டு பண்ணி தைக்கிறது. அதான் உங்களுக்கும் நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணி டாட் நம்ம மார்க் பண்ணோமா, அந்த டாட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் கொடுத்துருந்த டாட்டை தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் சைடில் வந்து டாட் பிடிக்க மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த டாட்டை தான் ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பட்டியை வந்து ஸ்டிச் பண்ணணும். பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு கனமான காட்டன் கிளாத்தை எடுத்து 4 சைடும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ரெண்டு பட்டியும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எட்ஜஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு வந்து பட்டியை அட்டாச் பண்ணணும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அப்படியே அட்டாச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க 2 சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. அந்த மார்க்கிங்கை வந்து ப்ளீஸ் இக்னோர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ரெண்டுமே ஒரு ஃப்ரண்ட் சைட் வந்து பார்த்த மாதிரி வச்சு மேலே வந்து 1/2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் எவ்வளோ அழகாக தெளிவாக காட்டியிருக்கேன்னு பாருங்கள்.
2 சைடும் ஒரே மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஆம்ஹோல் கிட்ட எக்ஸ்ட்ரா துணியை வந்து நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹேண்டை ஜாயின் பண்ணுறேன். ஹேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்காக ரைட் சைடு கைக்கு ரைட் சைடு ஆம்ஹோலில் தான் அட்டாச் பண்ணோம். சில பேர் என்ன நம்ம பண்ணுறீங்க, அந்த ஆம்ஹோல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணோம்ல 1/2 இன்ச், அதை வந்து மாற்றி ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு ரைட்னு சொல்லி மாற்றி தைச்சிடுறாங்க. அப்படி நீங்கள் மாற்றி தைச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு டைட்னஸை கொடுக்கும். அது கரெக்டாக செட் ஆகாது. ரெண்டு கையும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹூக் பட்டியும் காஜா பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காஜா சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக எக்ஸ்ட்ரா துணி எடுத்து 2 ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம காஜாவை அட்டாச் பண்ணணும். எப்போவுமே காஜா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் அட்டாச் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம உள்பக்கமாக அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம வெளி சைடுக்கு வந்து அதை நம்ம உருட்டி தைக்கணும். பட்டியை வந்து 2 ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். பட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். பட்டியை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை ஆப்போசிட்டில் திருப்பி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது நான் இப்போ வீடியோவில் மடிக்கிற மாதிரி நீங்கள் மடிச்சிங்கன்னா உங்களுக்கு காஜா வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டிச்சிங் மூலியமாகவே நான் காஜாவை ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹூக் சைடு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் சைடு பட்டிக்கு வந்து 3 இன்ச் வித் இருக்கணும், லென்த்தில் வந்து 12 இன்ச்சஸ் இருக்கணும். இப்போது இதை 2 ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடில் இருக்க ரைட் சைடில் வந்து நம்ம இந்த பட்டியை அட்டாச் பண்ணணும். ஹூக் பட்டி எப்போவுமே ரைட் சைடில் தான் வரும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதை திருப்பி நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். பாருங்கள், நான் வீடியோ காட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸை நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இப்போது நான் நெக்குக்கு வந்து எம்மிங் பண்ண போகிறேன். எம்மிங் பண்ணுறதுக்காக வந்து நான் 3 கிராஸ் பீஸ் துணியை பட்டி மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். பட்டியை வந்து கிராஸாக வச்சு நீங்கள் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பீஸு கிடச்சிடும். எக்ஸ்ட்ராஸ் துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது கிராஸ் பீஸை ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு எடுத்து எம்மிங்காக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த பட்டியை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சாரி கைஸ், நான் பார்க்கவே இல்லை. நான் பாட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ பார்த்தேன். வீடியோ வந்து ரெக்கார்டே ஆகாமல் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஃப்ரண்ட் சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம்னா அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம மடித்து தைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம 2 சைடையும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.